ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா சதீஷ். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஆன்லைனில் ஒரு ரெசிபி பார்த்துருந்தேன். அதை தான் ரீக்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு வெண்டைக்காய் தான். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ரச சாதம் என்ன குழம்பு சாதம் வச்சாலும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயில் இருக்க விதையெல்லாம் தனியாக பிரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போது மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கடல மாவு, உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்ன பவுடர்ஸ் மிக்ஸ் பண்ணணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பவுடர்ஸ்லாம் ட்ரையாகவே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா எடுத்து நிறைய வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்குவோம். வீடியோவில் பார்க்குற மாதிரியே நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைம் நான் வெண்டைக்காயோட விதைகள்லாம் சேர்க்காமல் பவுடர்ஸ் மட்டும் ஸ்டஃப் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் அப்படி தான் பார்த்தேன், அதனால் அப்படியே ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காய்களை கரெக்டாக ஒன்றா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேட்சாகவே போட்டுக்கோங்க. இது ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டால் போதும். அப்போ தான் 2 சைடுமே நல்லா வெந்து மொறுமொறுப்பாக கிடைக்கும். கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் இடையில சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா வெண்டைக்காயும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒன்றா பொறுமையாக நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பச்சை வெண்டைக்காய் சாப்பிட்றது மாதிரி டேஸ்ட் வரும். பட் மொறுமொறுப்பாக இருக்கிறனால தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராகவே இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். இது பண்ணும்போதே கொஞ்சம் பச்சையாக தோணுச்சா, அதனால் கொஞ்சம் நேரம் வேக விட்டு பார்த்தேன். அப்போயும் அதே டேஸ்ட் தான் இருந்துச்சு. மொறுமொறுப்பாக இருந்தனால இந்த தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. சர்டைன் இன்டர்வெல்லில் லைட்டாக திருப்பி விட்டு அதை 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் கலர் மாறுற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இது 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டைமும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே நான் வேக விட்டுருந்தேன். நல்லா அந்த ஆயிலெலாம் நல்லாவே டீப்பாக ஃப்ரை ஆகிற மாதிரி விட்டுட்டு ரொம்ப நேரம் கேப்பில் விட்டுட்டு ரொம்ப கிறிஸ்பியாக பண்ணியிருந்தேன். இதுதான் செகண்ட் டைம் பண்ணது. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. செகண்ட் டைமே அதே டேஸ்ட் தான் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் கிறிஸ்பினஸ் மட்டும் அதிகமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.